எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ஒரு அடிப்பொலி காளான் கறியோட ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. வறுத்தரைச்சு செஞ்ச ஒரு மசாலா மஷ்ரூம் கறியா இருக்குது. இது சாதம் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 400 கிராம் 400 கிராம் அளவுக்கு பட்டன் மஷ்ரூம் தான் நான் எடுத்திருக்கு. 8 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது. 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லாமே பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல சேர்க்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கு. உருளைக்கிழங்கு ஆப்ஷனில் தான், போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போடலை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உருளைக்கிழங்கு போடாமையும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை கூடி எடுத்து வச்சிருக்கு. காரத்துக்காக பச்சை மிளகும் எடுத்து வச்சிருக்கு. முதல்ல இதுக்கான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறி வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு பெரிய தேங்காய் துருவி எடுத்திருக்கு. தேங்காய் எடுக்கும்போது கொப்பரை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இளநீர் மாதிரி இருக்கிற தேங்காயும் வறுக்கிறதுக்கு எடுக்கக்கூடாது. நல்லா முத்தன ரொம்ப கம்மியா தண்ணி இருக்கிற தேங்காய் தான் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற தேங்காய் எடுத்து வறுக்கும் போது நம்ம கரெக்டா மசாலா செஞ்செடுக்க முடியாது. ஒரு பெரிய தேங்காய் தான் நான் துருவி எடுத்திருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரியா இருந்தா அதோட பாதி அளவுக்கு போதும். அப்ராக்சிமேட்டா 3 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கு. இதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த தேங்காய் காஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துடும். அந்த டைம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமா இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருகி போகாம இதே மாதிரி ட்ரை ஆகி வரும்போது லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காயில் இருக்கிற அதே சூடிலே இந்த பவுடர் நல்லா ஃப்ரை ஆயிடும். அதுவே போதும். நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை அரைச்செடுக்கணும். அதுக்குள்ள நம்ம காய்கறி வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாய்க்குள்ள இல்ல மண்சட்டிக்குள்ள எண்ணெய் ஊத்தி இருக்கு. அப்ராக்சிமேட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்குள்ள போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது, பெரிய வெங்காயம் கட் பண்ணது, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்தி சாஃப்டான போதும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, காளான், மஷ்ரூம் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ள தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டியதில்லை. தக்காளியில் தண்ணி இருக்கு. அதே மாதிரி இந்த மஷ்ரூமில் இந்த காளான்ல நிறைய தண்ணி இருக்கு. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு அது வேக விட்டுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம தேங்காய் நல்லா ஆறி இருக்கு. மிக்சி ஜாருக்குள்ள போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறுத்தாம கொஞ்சம் நேரம் அரைக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். 2-3 டைம் இதே மாதிரி நிறுத்தாம அரைக்கும் போது எண்ணெய் இதே மாதிரி இந்த தேங்காயில பிரிஞ்சு வந்துடும். இதுதான் நம்மளோட மசாலா. தண்ணி ஊற்றக்கூடாது. மசாலா ரெடி பண்ணும்போது தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். ஆனா அப்போ அந்த மசாலோட கலர் ஒரு ஆரஞ்சு கலர் இல்ல மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுடைய மஷ்ரூம் வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊத்தல, அந்த மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி தான் அதுலயே அது நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா அது ஃபுல்லாவே இதுக்குள்ள ஊத்தி இருக்கு. இதுக்கான மசாலா தான் நம்ம ரெடி பண்ணேன். அது ஃபுல்லாவே ஊத்தி இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி செய்யும் போது இந்த கிரேவி நல்லா டார்க் கலர்ல நல்லா டேஸ்டியா கிடைக்கிறது. முதல்ல மசாலா ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்து மூடி வச்சு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு கறிக்கு புளி தேவையில்லை. உங்களுக்கு வேணா கொஞ்சம் புளி கூடி கரையை வச்சு ஊற்றிடலாம். இந்த தக்காளிக்கு நம்ம இதில் சேர்த்துருக்கிற தக்காளிக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கு. அதுவே தாராளமாக இருக்கும். பாருங்க, மஷ்ரூம் மசாலா கறி ரெடியா இருக்கு. இது சாதம் கூடயும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூடயும், பரோட்டா கூடயும், இட்லி, தோசை, பிரெட் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் வரைக்கும் தான் இருக்கும். அடுத்த நாளைக்கு கெட்டு போயிடும். உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நைட்டு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.